இங்க ஒரு 2 பங்களா இருக்கு. இந்த 2 பங்களால ஏதோ ஒரு பங்களால பேய் இருக்கு. எந்த பங்களால பேய் இருக்குன்னு தெரியாததுனால, மக்கள் இந்த வீட்டு பக்கத்துல போகாமவே இருந்திருக்காங்க. அதனால இந்த பங்களாவோட ஓனர் யார் ஒரு நாள் நைட் ஃபுல்லா இந்த வீட்ல தங்கி, எந்த வீட்ல பேய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு 1,000,000 தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் தங்கலாம் அப்படின்னு ஒரு நாள் போறாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அந்த பங்களா பக்கத்துல போறாங்க. அந்த பங்களால வீட்டுக்குள்ள போகாமயே எந்த வீட்ல பேய் இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. அவங்களும் எந்த வீட்ல பேய் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஓனர் கிட்ட சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியுதா? எந்த வீட்டு பங்களால பேய் இருக்குன்னு? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்ட்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கரெக்ட்டான ஆன்சர் நம்பர் 2. ஏன்னா அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கால் முன்னாடி பார்த்தும், ஒரு கால் பின்னாடி பார்த்தும் இருக்கு. ஸோ அது பேய் பங்களாவா இருக்கும். கரெக்ட்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்ராட்ஸ். யூ ஆர் பிரில்லியன்ட். ஒரு காட்டுக்குள்ள வேம்பயர், ஜாம்பீஸ், ஓநாய் இருக்கு. இந்த 3ம் அவன தொரத்திட்டு வருது. அவன் ஒரு வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறான். அந்த வீட்ல மொத்தம் 3 கதவு இருக்கு. 3 கதவுல ஏதோ ஒரு கதவு வழியா அவன் எஸ்கேப் ஆகணும். அதுல கதவுல வேம்பயர் இருக்கு. அங்க அவன் போனான்னா, அந்த வேம்பயர் அவன் ரத்தத்த குடிச்சு அவன கொன்றும். 2வது கதவுக்கு பின்னாடி ஜாம்பீஸ் இருக்கு. அங்க அவன் போனான்னா, அது அவன கடிச்சு சாப்ட்ரும். 3வது கதவுக்கு பின்னாடி ஓநாய் இருக்கு. அது அவன கடிச்சு கொதறி கொன்றும். இந்த 3 கதவுல எந்த கதவு வழியா அவன் போனான்னா தப்பிக்க முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்ட்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கரெக்ட்டான ஆன்சர் சி டோர் வழியா போனா தான் அவன் தப்பிக்க முடியும். ஏன்னா, ஓநாய் முழு நிலவு பௌர்ணமி அன்னைக்கு தான் அங்க இருக்கும். இன்னைக்கு பௌர்ணமி கிடையாது. அதனால ஓநாய் அங்க இருக்காது. அதனால அது வழியா அவன் எஸ்கேப் ஆயிடலாம். கரெக்ட்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்ராட்ஸ். யூ ஆர் பிரில்லியன்ட். ஒரு ஊர்ல 3 சூனியக்காரிங்க இருக்காங்க. இந்த 3 பேரும் ராஜாவுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க நம்ம ராஜாவோட அரண்மனைக்கு தீ வச்சிடுறாங்க. ராஜாவுக்கு அந்த 3 சூனியக்காரிங்க மேல தான் சந்தேகம் வருது. ராஜாவும் போய் விசாரிக்கிறாரு. என்னோட அரண்மனைய சேதப்படுத்துனது யாரு? அப்படின்னு தான் கேட்கிறாரு. அதுக்கு 3 பேரும் பதில் சொல்றாங்க. சூரியகாதி என்ன சொல்லுது? நான் ஹிமாலயாஸ் போயிட்டேன். நான் டூருக்கு. இங்கலாம் நான் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லுது. 2வது சூனியக்காரி என்ன சொல்லுது? நான் தீ வைக்கலையே அப்படி சொல்லுது. 3வது சூனியக்காரி என்ன சொல்லுது? நான் சூனியக்காரி கூட தான் நானும் ஹிமாலயாஸ் டூர் போனேன் அப்படின்னு சொல்லுது. இந்த 3 பேர்ல யார் தீ வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் 2வது சூனியக்காரி. ஏன்னா, என்னோட அரண்மனைய சேதப்படுத்துனது யாருன்னு தான் ராஜா கேட்டாரு. ஆனா நான் தீ வைக்கலன்னு ஆளா சொன்னது 2வது சூனியக்காரி. கரெக்ட்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்ராட்ஸ். யூ ஆர் பிரில்லியன்ட்.